தலைமை உரையை ஏற்று உரையாற்றுவதற்காக ஐயா பிரம்மஸ்ரீ ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த அரங்கிலே இருக்கின்ற அத்தனை ஆத்ம நண்பர்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். இங்கே கொடுத்து நாமெல்லாம் பெரிதும் வணங்கத்தக்க ஒரு குருவாக இருக்கின்ற பிரம்மஸ்ரீ தாவோ ஐயா அவர்களுடைய இந்த காலை நிகழ்வுகளை தொடங்கி குத்துவிளக்கு ஏற்றி முதல் நிகழ்வாக தலைமையேற்று உங்கள் அத்தனை பேரையும் தலைமையேறை பிளஸ் வரவேற்பும் சேர்ந்து ஆற்ற இருக்கின்ற அந்த பொறுப்பை கொடுத்த ஐயா பிரம்மஸ்ரீ தாவோ அவர்களுக்கும் இந்த அரங்கில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மீண்டும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழர் பண்பாட்டு நடுவம் மதங்களை கடந்து மனிதநேயம் பேசும் ஆத்ம ஞான பெருவிழா என்னும் சித்தர்கள் மாநாடு தொடர்ந்து 2 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த என்னுடன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சாணக்கிய சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு இங்க ஒரு சேர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது எதுக்கு நான் சும்மா எனக்கு பக்க வளமா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இங்க பக்கத்தில் ஓடுங்க தம்பி, இங்க போடுங்க. மீண்டும் எங்கள் 2 பேர் சார்பாக இந்த தலைமையேற்று நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய ஆத்ம நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. புராண இதிகாச காலங்களை கடந்து தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரையில் நடைபெறுவதற்கு வித்திட்டவர் மனமே குரு என்னும் தியான அமைப்பை தொடங்கி 500-600 மேற்பட்டவர்களுக்கு சித்த வித்தை என்னும் தீட்சையை கொடுத்து எல்லோருக்கும் ஞான குருவாக விளங்கும் பிரம்மஸ்ரீ தாவோ ஐயா அவர்களும் அவரது துணைவியார் இங்கே அத்தனை நிகழ்வுகளிலும் பின்னாலே நிற்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனா முன்னாலே நின்று நடத்தி கொண்டிருக்கின்ற துஷானந்தினி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ துஷானந்தினி தாவோ அவர்களையும் தான் சாரும். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் வடிவமைத்து கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அவர்கள் தான். அவர்கள் பின்னால் நம்ம அத்தனை பேர் இருக்கிறோம். அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கைதட்டில் கொடுக்கலாம். நீங்க இந்த மகநாட்டின் பின்புலமாக இருந்து எங்கெல்லாம் தான் இருந்து இந்த நிகழ்வுகளை தாங்கி பிடிக்க வேண்டுமோ அதனை செவ்வனை செய்து என்னுடன் இணைந்து இவ்விழாவினை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் ஆன்மீக கொடைவள்ளல் ஜெய் பாலாஜி கண்ட்ரோல் கியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னையின் உரிமையாளர் பிரம்மஸ்ரீ சாணக்கியா சந்திரமோகன் அவர்களே, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு. இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் இந்த இயக்கத்துக்குமே நம்ம தமிழ்நாடு லெவலில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த
நம்ம சித்தவேதம் சித்த வித்தை இதனுடைய நிகழ்வுகள் அத்தனைக்கும் பின்புலமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு அணிவராக சப்போர்ட் பண்ணி எங்கெல்லாம் தொய்வு இருக்கோ அத்தனையும் தாங்கி பிடித்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கொடை வள்ளல் சாணக்கிய சந்திரமோகன் ஐயாவை தான் சாரும். ஆனா அவங்க பெரும்பாலும் வெளியில நமக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு இருக்கா தான் ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நீங்க சொன்னேன். உட்காருங்க ஐயா. பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்வுக்கு எப்படி ராணி ராசாமணி அம்மையார் பக்கபலமாக இருந்தார்களோ அதே போல பிரம்மஸ்ரீ தாவோ ஐயாருடைய மனமே குரு ஜீவனே கடவுள் என்ற அமைப்பிற்கு பின்புலமாக இந்த ஸ்ரீ சாணக்கிய சந்திரமோகன் அவர்கள் ஐயா இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விதை முளைத்து மரமாக வளர்ந்து இன்று சித்தர்கள் மாநாடு என்ற விருட்சமாவதற்கு காரணகர்த்தாகவும் சுவிட்சர்லாந்தில் உள்ள உலக தமிழர் பண்பாட்டு நடுவம் அமைப்பின் நிர்வாகி திரு மகவே முல்லைவேந்தன் அவர்களும் அவருடைய குழுவினரும் தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கு வித்திட்டவர்கள். எல்லாருக்கும் புரியும், எதையும் தெரியாத அவர் கிடையாது, அத்தனை விஷயங்கள் தெரியும். ஒன்னே ஒண்ணுதான் அவர் இன்னும் பாக்கி இருக்கு, சித்த வித்தை தீட்சை வாங்கல. அதையும் சீக்கிரத்தில் வாங்கி சுவிட்சர்லாந்து மட்டும் இல்லை யூரோப் கண்ட்ரிகளுக்கும் இந்த நம்முடைய அமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்த மாநாட்டின் வாயிலாக அவருக்கு விடுக்கின்ற அன்பு வேண்டுகோள். இந்த மாநாட்டுடைய ஒவ்வொருக்கும் சொல்லுவோம்ல, ஒரு படம் எடுத்தார் ஒரு டைரக்டர் இயக்குனர் என்று, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுடைய டைரக்டர் அவர் தான். இயக்குனர் நம்முடைய முல்லை வேந்தன் அவர்களை இங்கே நினைவு கூறுவதிலையும் பெருமைப்படுத்துவதிலும் பெருமை அடைகின்றேன். எப்படி மகாபாரதத்தில் ராமருக்கு ஒரு அருமையான லட்சுமணன், மற்ற தம்பிகள் இருந்தாலுமே அந்த ராமர் லட்சுமணன் தான் அத்தனை பேர் வாயிலையும் வரும். பிரபு அவர்கள், பிரம்மஸ்ரீ பிரபு, ஒரு நிமிஷம் வாங்க. பிரபு, இவர் இல்லாம இந்த மாநாடு இல்லை. எங்கே அண்ணனுடைய கண் பார்வை இப்படி திரும்புதோ, இந்த பக்கம் திரும்புதோ, எந்த பக்கம் திரும்புதோ, அங்கே இருக்கிற காரியத்தை செய்து முடிச்சு செய்துட்டனே அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான தம்பி பிரம்மஸ்ரீ பிரபு அவர்கள். சிறப்பாக சொல்வதென்றால் இந்த அரங்கமே சித்தர் பெருமக்களாலும் ஆன்மீக அன்பர்களாலும் பல கலைகளில் தனித்துவம் பெற்ற கலைஞர்களாலும் மேலும் ஞானத்தந்தையாம் நமது அப்பா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சித்த வித்தை அபியாசிகளாலும் அதிலும் ஜீவ சமாதி கைவல்யம் அடைய உள்ள ஜீவாத்மாக்களாலும் நிரம்பப்பட்ட ஒரு சபை இது. மேலும் உச்சபட்சமாக எந்த மாநாட்டிலும் காண முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், உலக சாந்திக்காகவும் இங்கே கூடியிருக்கிற உங்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நேற்று காலை முதல் எப்போ இந்த அரங்குக்குள்ளே சித்த வித்தியார்த்திகள் வந்தார்களோ இன்று வரை, இந்த நிகழ்ச்சி முடிவு வரை ஒரு சாரர் தொடர்ந்து அங்கே தியான மண்டபத்தில் தியானம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த நிகழ்விலையும் தொடர்ந்து தியானம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் மீட்டிங் நடந்துக்கும். அப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே கிடையாது. நம்மளுடைய சித்தர்கள் மாநாட்டில் மட்டும்தான் அதுக்கென்ற தனி அரங்கு ஒதுக்கப்பட்டு அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேர் 100 பேர் தியானத்திலே இருக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சமாகும். முக்கியமாக இந்த 2 நாள் நிகழ்வுகளிலுமே ஏதாவது நமக்கு ஒரு ஆன்மீக செய்தி கிடைத்து விடாதா என்று நாட்டம் கொண்ட பொதுமக்களும் இங்கே இருக்கின்றார்கள். அந்த மக்களையும் இங்கே வரவேற்பதிலையும் பாராட்டுவதிலையும் பெருமை அடைகின்றேன். மேலும் இந்த மாநாட்டுடைய சிறப்பு சொற்பொழிவாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், நிகழ்ச்சியிலே முன்னிலை வைப்பவர்கள், சித்தவித்தை தத்துவம் விளக்கம் வழங்கும் அன்பர்கள், சித்தவித்தை நிலைய நிர்வாகிகள், விருந்தினர்கள், அகில உலக அரிமா சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மகளிர்கள், உங்கள் அத்தனை பேரும் இந்த விழாவின் சார்பாகவே நான் வரவேற்பதிலும் உங்களை பாராட்டுவதிலுமே பெருமை அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், சட்ட ஆலோசகர்கள், திரு கணேஷ் பாபு வழக்கறிஞர் அவர்கள். கணேஷ் பாபு ஒரு நிமிஷம் எந்திரிச்சுங்க, அந்த சபைக்கு ஒரு வணக்கம் போடுங்க, நல்ல கைதல் கொடுங்க சார்.
ஆல்பா கேட்டரிங் காலேஜ்னு நம்ம இங்க பக்கத்துலயே வச்சிருக்காங்க. ஹைகோர்ட்டோட அட்வொகேட்டு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பல தொழில்களை செய்திருந்தாலும் இந்த மகநாட்டுக்குன்னு நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வரும்போது அவரைத்தான் நானும் தாவோ ஐயாவும் நாங்கள் குழுவும் சந்திச்சோம். அப்ப இருந்து இன்று வரை முழுமையாக இந்த மாநாட்டு அத்தனை நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு, ஆனா அவர் ஒரு சித்த வித்தியார்த்தியோ எதுவுமே கிடையாது, ஆனா அத்தனை உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறது. கணேஷ் பாபு அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கினுடைய உரிமையாளர் எங்களுடைய சகோதரர் ஏகேஎன்கே இந்த கல்யாண மண்டபத்துடைய உரிமையாளர் திரு கண்ணன் அவர்கள், அவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த மண்டபத்தை நாங்க பிக்ஸ் பண்ணதிலிருந்து இன்றைய வரை எந்த முகமும் சுழிக்காம என்ன பிரச்சனைனாலும் அவர் அண்ணன் செஞ்சு கொடுக்கணும்னு எங்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்க கண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஆத்ம ஞான பெருவிழா என்னும் சித்தகல மாநாடு 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் நாள் நிகழ்வுகள், அதாவது நேற்று என்னென்ன நடந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். நம்முடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், வேறு என்ன கலைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை, நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கல்வி முறையிலிருந்து பல விஷயங்கள் நேற்று நாம பார்த்தோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு நிறைய இது இருக்கும். நேற்று மாநாடு தொடங்கிச்சு, எங்க வாட்டுக்கு ஆட்டம் பாட்டம் வேற என்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பாடும் நமக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு அரிசியில ஏதோ சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னு தோணும். இதையெல்லாம் மறந்த விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் மறந்து போனோமோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு 10% உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுல மீதி 90% இருக்கு. நம்முடைய வாழ்க்கை முறையே நம்ம சுவாச முறையோட சேர்ந்ததுதான் என்பதுதான் சித்தர்கள் சொன்னது. ஒவ்வொரு அசைவிலும் உலக்க போட்ட அம்மியில குத்தினா, கொலக்கையில குத்தினாலும் அதுல சுவாசம் இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் ஆன்மீகத்தை இணைத்துதான் பெரியார்கள் செய்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் இன்னைக்கு அவ்வளவும் தலைகீழ புரட்டி போட்டுட்டோம். அதை மீட்டெடுப்புதான் இந்த சித்தர்கள் மாநாடுடைய ஒரு பகுதி, அது நோக்கம். மொத்தம் இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா 84 லட்சம் ஜீவராசிகள், ஜீவபேதம் சொல்லுவாங்க, 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இங்க இருக்கிற அவையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் 83,99,999 பிறவிகளை முடிச்சு இந்த ஒரு பிறவி பாக்கி, அதுதான் இந்த மனித பிறவி. இந்த ஒரு பிறவிகளை இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை நாம எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், எந்தெந்த வழிகளை எல்லாம் பொருளீட்ட வேண்டும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை முறை போய்கிட்டு இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கை சுழற்சியிலிருந்து மீண்டும் பிறப்பது மீண்டும் இறப்பது, இந்த 2 நிலைகளிலும் மாறி ஒரு ஜீவ சமாதி என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். அது சிவானந்த பரமஹம்சர் என்ற எங்க அப்பா மூலமும் அவர் சொல்லிய அந்த சித்த வேதம் என்ற நூல் மூலம், அவர் காட்டி கொடுத்த வித்தை மூலம் அதை உங்களுக்கு காட்டி கொடுத்து முக்தி பெற வைக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு ஒரு ஆரம்ப நிகழ்வாக ஒரு மகாநாடாக நடத்தி இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த மகாநாடுடைய ஒட்டுமொத்த ஒரு சின்ன சாராம்சம். எதுக்காக இந்த மாநாடுன்னா, இந்த மக்கள், அதாவது சித்த வித்தியார்த்திகளுக்கு புரியும், மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனா இதுதான் நிதர்சனம் என்பதை ஆணித்தரமாக சொல்லுவதுதான் இந்த மகாநாடு. 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 7 மணியிலிருந்து இங்க காலை அழகர் கோயில் அந்த ஆர்ச் நுழைவாயிலிருந்து நாம இன்னைக்கு ஒரு 600-700 சித்த வித்தியார்த்திகள் உலக சாந்திக்காக, உலக அமைதிக்காக ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறோம். இது எப்படி அப்பா தாவோ ஐயாவுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனா அவருக்கு ஏதோ அந்த பெர்மிஷன் ஆத்மாத்மா பெறப்பட்டு தான் இதுவரைக்கும் எனக்கு தெரிய, நான் ரொம்ப சொற்ப வருஷம் தாங்க இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிறேன், அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா குறுகிய காலத்துல நான் உணர்ந்த விஷயம், சித்த வித்தியார்த்திகள் ஒரு பேனரை ஏந்திக்கிட்டு ரோட்ல எங்கேயும் இந்த இயக்கத்தை பத்தி சொன்னதாக எனக்கு தெரிய இல்லை. அப்படியா இருக்கா சார்?
பேரணியாக வரல. இப்போதான் முதல் முறையாக நாமளும் சித்த வித்தியார்கள் இருக்கோம். சித்த வித்தை என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய குரு இருக்கின்றார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும், மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதை அது அழகர் கோயிலிருந்து இது ஒரு அற்புதமான அமைப்பு. அழகர் கோயிலிருந்து அந்த ஊர்வலம் இந்த மாநாடு வரைக்கும், இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர், அதை 1 மணி நேரம் அந்த மாநாடை சிறப்பாக நடத்தி வீட்டுக்குள்ளே இருந்த அரங்குக்குள்ளே இருந்த சித்த வித்தையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த பெருமையும் தாவோ ஐயா அவர்களுக்கு சாரும். அது சித்த வித்தியார்த்திகளுக்கு தான் சாரும். இதுல இன்னொரு ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வு சித்த வித்தியார்த்தியோட திருமணம். இந்த மாநாட்டில் சித்த வித்தியார்த்தியோட திருமணம் ஒன்று நடத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்ச போது முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல. பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா ரோல் எல்லாம் என்ன செய்வோம், ஒரு டிராமாவா நடிச்சிருவோம். ஒரு பொண்ணு எது மாப்பிள்ளை இதுன்னு வச்சு டிராமாவா நடிச்சிருவோம். இல்லை மீண்டும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி காட்டி இதுதான் சித்த வித்தியார்த்திகள் கல்யாணம் என்று அப்படி காட்டி விடலாம். ஆனா இது இயற்கையிலேயே இறைவன் அப்பா கொடுத்த ஒரு வரம். 25 வருடங்களுக்கு மேலே அபியாசம் பண்ண ஒரு மணமகன் கிருஷ்ணநந்தன் 9 வயசுல தீட்சை வரை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் சுமார் 20 வருஷங்களுக்கு மேல அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெண் மணமகள் பரணி அவர்கள், பிரம்மஸ்ரீ பரணி அவர்கள். உண்மையில் இந்த 2 பேரும் 15 வருடங்கள் இந்த தீட்சையை பெற்று அபியாசம் பண்ணி இந்த மணமக்களாக இன்று வந்து இங்கே திருமணம். உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் ஒரு சித்த வித்தியார்த்திகள் எப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்பதை நடத்தி காட்ட இருக்கிறார்கள். தலைமைக்கு அடுத்தாக்கில் அதுதான் நடக்க இருக்கின்றது. இதுல என்னன்னா, இப்போ நான் வந்திருக்கேன், நான் போய் தீட்சை வாங்கணும் அப்படின்னு தாவகிட்ட கேட்டோம்னா நீங்க கணவன் மனைவியா வாங்க அப்படின்றாங்க. கணவன் மனைவியா வாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எல்லா மார்க்கங்கள்லயும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு தெரியாமல அல்லது மனைவிக்கு சொல்லாமலோ அல்லது சொல்லிட்டோ தீட்சை வாங்குவாங்க. வீட்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லாமலே ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இதை மாற்றி புரட்டி போட்டதுதான் சிவானந்த பரமஹம்சர். கணவன் மனைவியாகத்தான் தீட்சை வாங்க வேண்டும். இருவருமே வாழ்க்கையுடைய புரிதலை தெரிந்து புரிந்து வாழ்வதற்கு தான் இந்த வித்தையை கொடுப்போம். 2 பேருமே வாழ்ந்து 2 பேருமே முக்தி அடைய வேண்டும் என்பதுதான் அவர்கள் காட்டிய வழி. இங்க இப்ப நடக்கிற திருமணம் ஏற்கனவே 2 பேரும் தீட்சை வாங்கி திருமணத்துக்கு வரணும். இல்லைன்னா திருமணம் முடிச்சு இந்த மார்க்கத்துக்குள்ள வரணும்னா 2 பேரும் இணைந்து தீட்சை வாங்கணும். இதுல இங்க நடக்கிறது 2வது முறை. 2 பேருமே இணைந்து ஏற்கனவே பிரம்மஸ்ரீயாக அவங்க இந்த சித்தத்துவத்தியார்களாக அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இது முறைப்படியான அப்பாவுடைய ஆசையில முறைப்படியாக நடக்கக்கூடிய ஒரு திருமணம். சரி, இவ்வளவு நடத்தி இந்த மாநாடு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுகிறது? இறைவன் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் விரும்புகிற வாழ்க்கை, அவரவர்கள் விரும்பிய வசதி, என்னென்ன கற்பனை காண்டுகிறாங்களோ அத்தனையும் இறைவன் அந்த மக்களுக்கு கொடுக்கிறான். நமக்குன்னு ஒரு உடல் இருக்கு, ஒரு மனது இருக்கு, அதுல ஒரு ஆன்மா இருக்கிறதே உணராம அத்தனை வசதிகளையும் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எப்போ நம்ம உடம்பு பற்றியான ஒரு சிந்தனை வரும், ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னு போகும்போது ஐயோ உடம்புல இந்த பாகத்தை இல்லது உடம்ப சரியா கவனிக்காம விட்டோன்ற சிந்தனை அப்பதான் வரும். எப்போ நமக்கு மூச்சு இருக்குன்னு தெரியும், ஐசியூக்கு போகும்போது மூச்சு இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம சுவாசம் பண்றதே நம்ம மறந்துடுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் மீண்டும் 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 அந்த பிறவாமை, மீண்டும் இந்த பிறவி சுழற்சி என்றிருந்து சிக்காமல் முக்தி அடைந்து இந்த ஆன்மாவை பேரான்மாவை பரமாத்மாவுடைய இணைப்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சூட்சுமம். அப்பா சொல்லி கொடுக்கிற அந்த சித்த வித்தை என்ற அந்த தீட்சையும் அதுதான். அதை உங்களுக்கு கொடுத்து அந்த முக்தியான ஒரு வாழ்க்கையை அந்த அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த மாநாட்டின் நோக்கம். இங்க எப்படியாவது நிறைய பொதுமக்களை அழைத்து அவர்களுக்கு இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்ற சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். ஆனா ஒருவேளை இதை சிட்டியை விட்டு தள்ளி இருக்கிறதுனால நிறைய பொதுமக்கள்
பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இங்கே இருக்கின்றது. ஸோ பெரியவர்கள் குருமார்கள் நமக்கு சொல்வது என்னன்னா, வாழ்வுடைய பேரானந்தம் வந்து ஜீவசமாதி, மாடப்பிறவியின் நோக்கமும் அதுவே ஆகும். இந்த மகாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் புண்ணிய ஆத்மாக்கள் தான். மனிதர்கள் கடைபிடிக்கும் அத்தனை மதங்களும் அந்தந்த மத நூல்களும் ஒரே கருத்தை தான் வலியுறுத்துகின்றது. அனைத்து மார்க்கங்களும் ஒன்றுக்கொன்று குறைவானது அல்ல. ஆகவே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த உலகுக்கு கொடுத்த மோட்ச சூத்திரம் என்னும் சித்த வேதத்தில் கூறிய சித்த வித்தை என்னும் வாசியோக அப்பியாசியாக மாறுங்கள், பிறவி சுழற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள், அனைவருக்கும் உள்ளே உள்ள பேரண்ட சக்தியை உணர இந்த மகாநாடு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டேன். நன்றி. என்னுடைய பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதில் இன்னும் சில உதவி செய்த நண்பர்கள், தனபாண்டியன் பாலிடெக்னிக் உரிமையாளர் தனவேலன் ஒரு நிமிஷம் வந்தீங்க. அவர் என்னுடைய இதில் விட்டுட்டேன். அவர் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவர் வெளியே சொல்கிறதுக்கு விட்டு போச்சுன்னு வைங்களேன். இந்த நிகழ்வுக்கு போன உடனே அண்ணன் என்ன உதவி செய்யணுமோ நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் பொருளாகவும் உதவி செய்திருக்கிறார். அவருடைய காலேஜ் பஸ்ஸு இங்கே 2 நாட்களாக இங்கே சித்த வித்தியாரிகளை அங்கங்கே கூட்டு போகிறதுக்கும் இந்த மாநாடு ஊர்வலம் பண்ணுறதுக்கும் பேருதவியாக இருக்கின்ற தனவேலன் அவர்களுக்கும் இந்த மாநாட்டின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கடையில் பார்த்தா என்னுடைய சகோதரர் அரிமா சங்கத்துடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர், இந்த மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் 4 வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கின்ற அது அரிமா மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர். இதிலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கின்றது. அந்த ட்ரஸ்ட்லேயே ஒரு அரிமா பள்ளி இருக்கின்றது. சுமார் 1000 குழந்தைகளுக்கு மேலே அங்கே பயில்கின்றார்கள். +2 வரைக்கும் இருக்கின்றது. அந்த பள்ளியினுடைய சேர்மனாக என்னுடைய சகோதரர் RK தங்கராஜ் அவர்கள் இங்கே ஒரு நிமிஷம் எந்திரிக்குமாறு கேட்டுக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய உதவி என்னன்னா, இந்த அரங்கை நாங்கள்லாம் பேசி இந்த அரங்கத்தோட உரிமையாளர் எங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் முதல்ல தாவோ ஐயாவையும் துஷாந்தனி அம்மாவையும் முதல்ல போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. திருப்பி அதை ஒரு ஸ்கூட்னி பண்ணி நான் ஒரு சிட்டிங் உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன். சரி, இது ஃபைனல் சிட்டிங்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, வாங்க அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவர்கிட்ட போனோம். அவரையும் வர சொல்லி அங்கேயும் அவர்கிட்ட உட்கார்ந்தோன்னா அவர் நிறைய அதை எடிட் பண்ணி ஒரு ரேட்டுக்கு அரைவ் பண்ணாங்க. ஸோ இந்த அத்தனை வேலை இந்த அரங்கை நமக்கு இந்த அரங்கை நிர்ணயிக்கம் செய்வதில் இந்த மொத்த வாடகை மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்த பெருமை தங்கராஜ் அவர்களே தான் சாரும். RK தங்கராஜ் அவர்களே தான் சாரும். எனக்கு அவன் என்னன்னா, அந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய ஒரு மார்க்கம். இது ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசியும் பெற வேண்டும் அப்படின்னு. ஆனால் ஐயா என்னவோ சாமி இவத்தை நிறைய சட்டத்திட்டங்கள்னால சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னால் இவங்க கொண்டு வந்த அந்த முறைகள், சட்டத்திட்டங்கள், அன்னைக்கு இருக்கிற மனித வாழ்க்கை முறை, அதை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கடைபிடிப்பதாலோ என்னவோ, நிறைய சட்டத்திட்டங்கள் இருப்பதாலோ என்னவோ அது மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு செல்ல ஒரு முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கின்றேன். அதை மாற்ற முடியாது, அது சாமி தான் மாற்றணும். இருந்தாலும் தாவோ ஐயா மாதிரியான குருமார்கள் இன்னைக்கு இதை இந்த அரங்கத்துக்கு வெளியேவே மக்கள் மத்தியிலேயும் இதை கொண்டு போக சொல்றதுக்கு மனமே குரு என்ற யூடியூப் சேனல், இந்த பல வழியில் இது இன்னைக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை மதுரையில் ஒரு அணிலின் பங்கு மாதிரி என்னாலான இந்த எனக்கு இந்த மார்க்கத்தை போய் தெரிந்து கொண்டானோ அன்னைக்கு இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கின்றேன். நான் சார்ந்த கப்பலூர் தொழிலதிபர்கள் சங்கத்தினுடைய அந்த தொழிற்பேட்டையிலேயே தாவோ வச்சு ஒரு இந்த சித்த வித்தியார்த்திகள் சமாதி ஆகிறாங்க.
வருஷத்துக்கு ஒருத்தரோ 2 5 ஏதோ 10 பேர் சமாதி ஆறாங்க. இந்த சமாதி ஆனா அவங்களுக்கு சமாதி வைக்கிறதுக்கு இடம் தேடி அங்கங்க வைக்கிறதுல சில இடங்கள்ல லகுவாக இருக்கின்றது, சில இடங்கள்ல கொஞ்சம் சிரமமா இருக்கிறது, அது கொஞ்சம் செலவு இருக்கிறது. ஸோ இதை கருத்தில் கொண்டு எனக்கு சொந்தமான ஒரு இடம் 2 ஏக்கரை, ஒரு இடத்துல 2 ஏக்கரை மதுரை சார்ந்த சித்த வித்தியார்த்தியோட சமாதிக்காக தானமாக கொடுப்பது என்பது முடிவு செய்து அதை ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால தற்செயலா நானும் ஐயாவும் பேசிட்டு இருக்கும்போது அது சொன்னேன். அப்புறம் ஐயாவும் துஷா மேடம் வந்து பார்த்தாங்க. அப்புறம் ஒரு ட்ரிப்பு நாங்கள் நம்முடைய தலைமையகமான, அதாவது வடகரையிலையும் சரி மண்ணூர்கரை 2 இடத்துலையுமே நம்ம ஜெனரல் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய நம்ம இயக்கத்துடைய தலைவரை சந்திக்க வைத்தார்கள். அங்கே ஐயா அவங்க டீட்டெயிலாக இந்த இடத்த பார்த்த விஷயத்தையும் இடத்தை கொடுக்குற விஷயத்தையும் 2ஐயும் அவர்கள்ட்ட சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அவர்களாகவே நான் வந்து இந்த இடத்த பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வரும்போது நான் இந்த இடத்த பார்க்க வர்றேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையிலே மகாநாடு வேலைகள் நாம் தொடங்கி விட்டதுனால அவங்க இங்கே வர முடியல. அதுக்காக அவங்க தள்ளி போட்டு வச்சுக்கலாம். மகாநாடு முடிஞ்சு கொஞ்ச நாளில் வருவாங்க. நிச்சயமாக அந்த 2 ஏக்கர் நிலம் அரசு சட்டங்களுக்கு உட்பட்டு அது என்னென்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அதையெல்லாம் வாங்கி முறையாக அது ஒரு ட்ரஸ்ட், நான் அதை பற்றி லீகலைஸ்டா எப்படி பண்ணணும்ன்றதா இன்னும் நான் அது அந்த வேலைக்கு போகல. இந்த மகாநாடு வேலையை ஆரம்பிச்சோன்னால அதுக்குள்ள போகல. அதை ஒரு லீகலைஸ் பண்ணி அத்தனை சித்த வித்தியார்த்திகளுக்கும் பயன்படும் வகையில் அங்கே ஒரு தியான மண்டபம் கட்டப்படும், சமாதியும் அங்கே வைப்பதற்கான இடமும் ஒதுக்கி வைக்கப்படும். நிச்சயமாக அது செய்து கொடுக்க என்பதை உறுதியாக சொல்லி இந்த தலைமுறை ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னையும், ஒரு வாய்ப்பு கொடுத்த தாவோய்யா, துஷா மேடம், இங்க இருக்கிற அத்தனை சித்த வித்தியாரிகளுக்கெல்லாம் அனைவருமே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அனைவருமே ஆத்ம ஞானத்தில் பூரணத்துவம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி ஆத்ம வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.